உபாகம் 7ஆம் அதிகாரம் 7 வசனம். உபாகம் 7ஆம் அதிகாரம் 7 வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களை அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் மேல் அன்பு வைத்து ஜனமென்று கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையை காக்க வேண்டும் என்பதினால் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதில் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தோடு சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நாம் இங்கே கவனித்தோம். நீங்க திரட்சியான ஜனமென்று அல்லேலூயா கர்த்தர் மேல் உங்களை அன்பு வைத்து தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் கொஞ்சமே மட்டுமாயிருந்தீர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனம் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் விடுதலையாய் வெளியே பெற முடியாத அளவில் பார்வோனும் அதனுடைய தேசாதிபதியும் இவர்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார். எகிப்தில் அதனுடைய ராஜாவுடைய கையிலே இருந்தும் இஸ்ரவேல் ஜனம் விடுதலை முடியாதபடி அவர்கள் ஒரு சிறை கைதி போல் அதில் மத்தியிலே காணப்படும்போது அவர்களே அன்பு கூர்ந்ததினால் ஆண்டவருடையதாலே அவர்கள் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையை காக்க வேண்டும் என்பதினால் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி பார்வோனிகளை அடிமையாக்கி வைத்து இவர்கள் வேதனையுற வைத்து நாட்கள் கடந்து போது வேதம் சொல்லுகிறது இவர்களை நெருக்க முடியாது. என்னுடைய ஆண்டவர் அதின் மத்தியில் இறங்கி வருகிறார். இந்த வார்த்தை நான் சொல்லும் போது உன்னை அடிமையாக்கி கொண்டிருக்கின்ற உன்னை வேதனைப்பட பண்ணி கொண்டிருக்கின்ற உன்னை துக்கப்பட பண்ணி கொண்டிருக்கின்ற பிரச்சனை என்ற வியாதியா போராட்டங்களா நெருக்கமா உன்னை அடிமையாக்கி கொண்டிருக்கிறதா அதற்கு வெளியே வர முடியாதபடி இந்நாட்களில் அது அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதா? சோதனையின் மத்தியில் நீ துவண்டு போயிருக்கிறாயா? கர்த்தர் திட்டம் தெளிவார். இந்த மகள் சொல்லுகிறார் அவருடைய ஓங்கிய புதர்ம கரங்களினால் உன்னை விடுவிக்க போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஜீவன் வரையும் கைப்பாய் தோன்றக்கூடிய அளவில் அவ்வளவு கொண்டவர்கள் அவர்கள் காணப்பட்டார்கள். இப்போ இவர்கள் விடுதலை யார்
இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆவை பிரைசரம் சில பிரச்சனையை வச்சுக்கொண்டு சில போராட்டங்கள் வச்சுக்கொண்டு சில வேதனைகளை வச்சுக்கொண்டு சில சோதனையை வச்சுக்கொண்டு வாழ்க்கையை ஜெய காண முடியாம வாழ்க்கையை வெற்றியை காண முடியாம வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை காண முடியாம வாழ்க்கையை உயர்வை காண முடியாம இன்றைக்கு நீ வேதனையோடு இருக்கிறாயா கண்ணீரோடு இருக்கிறாயா கவலையோடு இருக்கிறாயா இதா உலக வாழ்க்கை என்று கேட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரியே உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை விடுவிக்கும்படியா ஒரு ஓவிய பலமுள்ள காலம் இந்த பகல் உலகா இறங்கி வர போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 14-17 நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்பட்டவேன் என்றும் உன் சந்ததியர் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்தில் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடி நான் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இங்கே நாம் பார்க்கின்ற வேளையில் அந்த வாய்த்த நன்மை எதிராக நமக்கு வருகிறது. ஆபிரகாமோடு ஆண்டவர் சொன்னார், உன் தேசகுமார் உன் ஏக சுதந்திரவாகிய ஈசாக்கை மோரியா மலையிலே இறங்கி பரிசெலுத்து. அவர் தேவன் சொன்ன காரியத்தை நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தவர்களாம். தாவீதை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணவே என்றும். அல்லேலூயா. அவர் ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்க காரணம் கர்த்தருக்கு கேட்டத அது உண்மையா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுதான். தேவனுடைய வசனத்துக்கு அவர் கீழ்ப்படிந்ததுதான். அல்லேலூயா. மட்டுமல்ல தாவீதை பார்க்கின்றோம், வானத்து நட்சத்திரங்களைப் போல் கடற்கரை மணலைப் போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களை வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் இந்த மகன் நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும்போது தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படும்போது தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும்போது சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரிக்கும்படியார் கர்த்தர் உன்னை கரம்பிடித்து நடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மகனில் நீ விடுதலை அனுபவிக்க முடியாம நீ ஜெயத்தை கண்டெடுத்துக் கொள்ள முடியாம அதற்கு எதிராக சத்ரு நிற்கிறார் என்றால் இந்த மகள் சத்ருவினுடைய வாசல்களை இந்த மகள் நீ சுதந்திரிக்க முடியாது சில நன்மைகளை சுதந்திரிக்க முடியாது கர்த்தருடைய பெருக பண்ண போகிறார். தாவீதை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். வேத வார்த்தையின்படி கர்த்தருடைய பெருக பண்ண போகிறார். ஒருவேளை உன்னுடைய வேறு எப்படியா இருக்கலாம், அது ஒன்றில்லாமல் இருக்கலாம், அதை பெருக பண்ண போகிறார். அதற்கு
போகும்போது பிழையாம் சபிக்கும்படி அந்த இடத்திலே கடந்திடும் போது ஆமை பிழையாம் சொல்கிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. ஜாதிகளின் கூட்டத்தில் எண்ணப்படுவது, ஒரு தனியை பார்க்கிற ஜாதி கூட்டத்தில் எண்ணப்படுவது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் எப்படி சமைக்கிறேன்? அல்லேலூயா. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனம் அந்த வார்த்தையால் நமக்குள்ளே இருக்கிறார். எபேசியர் 1:1 உன்னதங்களை சகலவாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியானால் மெய்யாகவே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது? ஏன் உயர்வை காண முடியாது? நம்மை ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டியது. தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது தேவை. தேவனுடைய ஆலோசனைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது தேவை. ஒரு பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்விலை கர்த்தர் செய்ய, உன்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் செய்ய இந்த பகல் வேளையில் உன்னை அர்ப்பணித்து கொடுப்பாயானா, இந்த பகல் ஒரு குடும்பத்தை அர்ப்பணிப்பாயானா, உன்னுடைய தலைமுறை அர்ப்பணிப்பாயானா, நிச்சயமா வேதியான சில வாக்குத்தத்தை நன்மைகளால் தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நிரப்புவார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததியின் குடியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரின் ஆணையத்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பா ஆபிரகாம் ஒரு ஆசீர்வதிக்கப்படுகிற மட்டுமல்ல, அவனுக்குள் சகல சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆமென். இதோ அல்லேலூயா. அந்த தெய்வீக ஆசீர்வாதம், அந்த தெய்வீக விடுதல் அனுபவிக்க முடியாம சாத்தான் நம்மை தடுத்து வைக்கிறார் என்றார். நாமே இந்த மகன் கால வேளையில் சொல்லலாம், ஆமே நீரே ஆசீர்வதிக்கிறே, ஆசீர்வதித்து வேகவே பெருகப்படுவதை சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தை எடுத்தாரோ. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்கணும். நன்மையை நிரப்ப அவர் நல்லவராக இருக்கிறார். மட்டுமல்ல, உபாகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனம். அவர்கள் பிதாக்களை அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பெண் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்துக் கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் பிதாக்களை அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை துரத்தவும் உன்னை அழைத்துக் கொண்டு போய் இருக்கிற பலத்த ஜாதிய நீங்க துரத்த போறீங்க. எத்தனை ரெடியா இருக்கீங்க? அல்லேலூயா. கடமை சிலை என்ற சத்தியம் துரத்த போறீங்க. ஆமென். அசுரத்துக்கு கடமையால் அநேகருக்கு கடன் கொடுப்பார். அப்படியா நாம எப்படியாகி நமக்கு எந்த தண்டனைக்காக நம்மை ஒரு கடனாக நம்ம ஒரு வேதனை கிடைத்தவனால் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சாத்தானுடைய கிரியையில இந்த பகல் பல சொல்லால் விதித்து அதை திறத்த போகிறோம். வறுமையை கொண்டு வருகிற சத்ரு, அல்லேலூயா, நெருக்கத்தை கொண்டு வருகிற சத்ரு, சமாதான கேடுகளை கொண்டு வருகிற சத்ரு, ஆவே பேரீரத்தை கொண்டு வருகிற சத்ருவை இந்த பகல் நாம் துரத்த போகிறோம். அல்லேலூயா. எனக்கு சின்ன ஒரு டவுட், நம்ம அதை துரத்த முடியுமா? துரத்த முடியுமா?
அல்லேலூயா. ஒருவர் எத்தனை இடத்துல எத்துவாங்க? அப்படியா? இந்த பகல் வேளைய தேவனுடைய பிள்ளைய நீ சாத்தான துரத்தம், அருமையை கொண்டு வருகிற சாத்தான துரத்தம், வேதனையை கொண்டு வருகிற சாத்தான துரத்தம். அல்லேலூயா. அப்பா தேவனுடைய மனுஷர்களாக யாரையும் பட்டே வந்தால் உனக்கு எதிரே வருகிற அத்தாரத்துக்கு எதிரே நீ யுத்தம் பண்ணுவாயாரா, நீ போராடுவாயாரா, போராட்டங்களை கடந்து விடுகிற சாத்தானுக்கு கடந்து விடுகிற அந்த வல்லமை நீ துரத்த முடியும். மட்டுமல்ல வேதத்தில் இந்நாளில் இருக்கிறது போல அவர் தேசத்திற்கு சுதந்திரமாய் கொடுக்கவும் உன்னை தமது உகந்து தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். யக்தியர், யபாரியர், இர்காசியர், யபோசியர் என்ற 7 ஜாதிகள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாத அதை தரவனை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பரிசுத்த தேசத்தை, அந்த பரிசுத்த தன்மையை சுதந்திரிக்க முடியாது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, வேதனையின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவித்து, நேசித்து, உன்னை நேசித்து தேவ பாதத்தில் கொண்டு வந்திருக்கும் போது கர்த்தரின் மகன் திட்டமாய் சொல்கிறார், அந்த தேசத்தை நான் உனக்கு அவகாசமாய் தருவேன். தேசத்தினுடைய அல்லேலூயா. அதனுடைய ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்மால சத்துரை துரத்த முடியுமா? இஸ்ரவேல் ஜனத்துக்கு வாக்கு பண்ணின தேசம் எந்த தேசம்? கானான் தேசத்துல என்ன உண்டு? பாரதேயும் ஓடுகிற தேசம். அங்க ஒரு குறையும் இல்லை. ஆனா இப்ப யார் வச்சிருக்கா? 7 விதமான ஜாதிகள் அந்த சத்துரை துரத்து யுத்தம் செய்து துரத்து. அல்லேலூயா. யுத்த நாயகே ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறதா? அல்லேலூயா. நாம் ஆயத்தமாகும் போது யுத்த தளபதியாக கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணார். நமக்கு முன்பு அவர் வருவார். நாம் போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாக சேர்ந்து வாழ்கிற வேலை 7 ஜாதிகள் நீ பெற வேண்டிய வாக்குத்தத்தத்தை, நீ பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை, நீ பெற வேண்டிய விடுதலையை தனக்கு அவகாசமனை வைத்திருக்கிற சில துக்க வியாபாரங்கள் இந்த பகல் கர்த்தர் நினைக்கப்படுகிறார். இந்த பகல் அதை நினைக்கப்படுகிறார். நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மை, நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய உயர்வு, நீ பெற்றுக்கொள்ள காலவழி அவகாசமனை வைத்திருக்கின்ற அவகாசத்தை வைத்திருக்கின்ற ஒரு சாதாரண கர்த்தர் இந்த பகல் இயேசுவின் நாமத்தினாலே நீ அதை விடுவிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், அந்த தேசத்தில் அமெரிக்கனும் எல்லாரும் வீடு கட்டி குடியிருக்கிற அவரை துரத்தியாச்சுன்னா அவன் அவகாசம் பண்ணி வைத்ததில்லை. யாருடையதான்? தேவனுடைய பிள்ளைகளுடையதான். ஓவியம் அதை நிர்வாகம் கருத்து அது நமக்கு பிரியமானது. அப்படியாக இருக்கின்றது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட தேவனுடைய சத்தத்துக்கு முழுமையாக ஆகியிருக்கிறார். தேவனுடைய வசனத்தை முழுமையாக கீழ்ப்படார். தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படார். ஏற்கால் கீழ்ப்படையாத போல கர்த்தர் திருவரார் கர்த்தரை சொல்ல முடியாது. நம்ம தேவனுடைய ஆலோசனை வசனத்துக்கு முழுமையாக கீழ்ப்படும் போது ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்புவார். உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை நன்மையால் நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அந்த ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அனுபவிக்க விடாமல் நம்மை தடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த
ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுக்கு நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் ஒரு நீதிக்கு அதிகமாய் இராவிட்டால் நீ பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. வேதபாரகர் பரிசேயர் செய்கிறத பாரத்துக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள். தாங்களுக்கு கிடைக்கிற எல்லா மாவட்டத்திலும் தாசமாக கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தையும் சட்டங்களையும் அப்படி அவர்கள் பிரமாணிக்கிறவர்களாம். அவர்கள் இதன் ஆசீர்வதிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றாத்திரத்திலும் வெந்தயத்திலும் தீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளை செய்ய வேண்டும், அவைகளை விடாதிருக்க வேண்டும். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒருத்தரிடம் வெந்தயத்திலும் தீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தை விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள். இவைகளை செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் சொல்லுகிற பகுதி தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்கு கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிரே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காடுகையும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகாலிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பரிசிக்க மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள். அப்போ தேவன் தமக்கு தருகிறது பங்குகள் கர்த்தருக்காய் வேறுதிரிக்கணும் என்று ஆண்டவர் தன்னுடைய சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நிமித்தமாய் நான் உங்களை ஆசீர்வாதத்தை பரிசிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். நிச்சயமா சொல்லுகிறேன், 100% உண்மையாக இருக்கிற நம்முடைய ஜனத்தை கர்த்தர் கடாட்சித்து ஆசீர்வதித்து வேலைகள் பண்ணுவார். நிச்சயமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை மறுவேளை, ஒருவேளை நெருக்கத்தில், ஒருவேளை அல்லேலூயா சோதனையோடு பறவையோடு இருக்கும் போது அந்த காரியத்தை செய்யும் போது நிச்சயமா அதில் ஒரு ஆசீர்வாதம் நீங்க செய்யற தொழில், நீங்க செய்யற பிசினஸ், நீங்க செய்யற ஒவ்வொரு கையின் பிரயாசங்களிலும் நிறைவான ஒரு விடுதலை, நிறைவான ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிறைவான உயர்வை தேவன் நிச்சயமா கட்டளையிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய ஊழியர் குலத்திலே பார்த்து வைத்திருக்கிறேன். உண்மையாக கொடுக்கிறவங்க கதம் கேட்க தெரிகிற தேவன் உயர்வுகளே கண்புடன் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் முழு மனதோடு கொடுக்கும். இருமனமாக கொடுக்க கூடாது. இருமனமாக கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை. உலகருக்கு பயந்து கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை. அதை உண்மையான உத்தமமான இதயத்தோடு கொடுத்தால் அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அதில் ஒரு நன்மை உண்டு, அதில் ஒரு உயர்வு உண்டு. நிச்சயமாக அது எந்த மாற்று கருத்துமே இல்லை.
அல்லேலூயா. அதனால் இதை சோதித்து பாருங்கள். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குறுக்கி சரிந்து விடுகிற நல்ல ஒரு பங்கை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதை இடையில நமக்கு அதில் பிரேம் வரும்போது சிலவங்க ஆண்டவர் சின்ன தட்டு விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு செய்யாம வரும்போது சின்ன தட்டு வரும். தட்டு வரும்போது நினைச்சுடணும் உண்மையா செய்யாததுனால தான் இந்த தட்டு. அல்லேலூயா. இந்த பிரச்சனை நம்ம உண்மையா இருந்தா நிச்சயமா தேவன் அதை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உன்னை தீர்க்க மட்டுமல்ல உங்களோடு தீர்க்க போகிறது அல்ல, உன் தலைமுறைக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தசம பாகத்தை குறித்து சொல்லும் போது விதை என்றால் வேதம் சொல்லுகிற விதை, அது விதைக்கிறது. அல்லேலூயா. சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் வா. உன்னுடைய பின் சந்ததிகள் தேவனால்